கர்த்தருடைய பிறப்பின் நற்செய்தி முதல்ல மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டு, ஏதோ ஒரு காட்டுல, ஏதோ ஒரு பகுதியில, இருட்டுல மந்தையை காத்துக் கொண்டிருந்தவர்களை தேவதூதன் சந்தித்து, அவர்களிடத்திலே தேவ பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார். இதிலிருந்து நமக்கு தெரிகிற ஒரு காரியம் என்னன்னா, யார் யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்ட நிலையிலே, மாட்டுத் தொழுவம் தானங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுத் தொழுவத்தை கடந்து போனவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்து, அட மாடு மேய்க்கிறவன் தாங்க, அட ஆடு மேய்க்கிறவன் தானுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆடு மேய்க்கிறவர்களிடத்துல, மேய்ப்பர்களிடத்துல முதலாக ஒரு தேவ செய்தி கடந்து போகிறது. வான சாஸ்திரிகள் கூட கண்டுபிடிச்சாங்க, நட்சத்திரத்தை பார்த்து ஏதோ ஒன்று நிகழுது என்று கண்டுபிடிச்சாங்க. ஆனா மேய்ப்பர்கள் அப்படி இல்லை. தேவனால் அவர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு தேவ சமூகத்துல உங்களை அநேகர் ஏளனமாய் நினைத்திருக்கலாம். இன்னைக்கு அநேகர் உங்களை கேவலமான பொருட்களாக கடந்து போயிருக்கலாம். உங்க வாழ்க்கை மேய்ப்பர்களைப் போல கரடு முரடான பாதையிலே நீங்கள் நடந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வாழ்க்கையில கட்டளை இடுறாரு. அவர் உனக்காகவே தேடி வந்திருக்கிறார், உன்னையே தேடி வந்திருக்கிறார். உன்னை 1000 பேர் ஒதுக்கி புறம் தள்ளி இருக்கலாம். உன்னை 1000 பேர் வீணாக போக வேண்டும் என்று சொல்லி ஓரம் தள்ளி உன்னை வேடிக்கை பார்க்கிற பொருளாக மாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். யாரெல்லாம் உன்னை கீழாக நினைத்தார்களோ அவர் வந்ததனால உன் வாழ்க்கை மாறினது என்று பேசுவார்கள். தேவ சமூகத்துல காத்திருக்கிற அன்பு சகோதரனே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த வாழ்த்து செய்தி உன் வாழ்க்கையில நிறைவேறும்.